ஹாய் டப்பாங் டப்பாங் ஸ்குவாட். எனக்கு ரொம்ப நாளாக என் மனசில் ஒன்று உறுத்திட்டே இருந்தது, உங்கள்கிட்ட சொல்லணும் போல் இருந்தது. சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் சில பேர்லாம் நான் கடை வச்சுருக்கேன். சில பேர் ரொம்ப அநாகரிகமாக பேசுறது, ரொம்ப அசிங்கமாக பேசுறது, இந்த மாதிரிலாம் ஏன் பேசுகிறாங்க, எதுக்கு பேசுகிறாங்கன்னு எனக்கே தெரியல. ஒரு கட்டத்தில் நான் யோசிச்சு பார்த்தேன், ஒருவேளை நம்ம வீடியோ போட்டு வளர்றது அவங்களுக்கு பிடிக்கலையா, இல்லை எதனால அவங்க முன்னாடி நான் வளர்றேன்னு பிடிக்கலையா, எதனாலன்னு எனக்கு தெரியலை. ஆனால் நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கைஸ் நானும் வளர்றேன். ஏன்னா எனக்கு பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. இந்த கடையோட சைஸு பார்த்தீங்கன்னா 10க்கு 10. வீடியோவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரியலாம். நேரில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் 3 பேர் நின்னா கூட இடம் பத்தாது, அந்தளவுக்கு ரொம்ப சின்ன கடை. நான் இந்த கடையில் ஒரு 7 வருஷமாக என் வாழ்க்கையை ஓட்டிட்டேன். கடை 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 கடைன்னு இப்படியே விட்டுட்டேன். ஒரு தடவை என்ன ஆகும், ஒரு சின்ன ஒரு சண்டை. அவன் குடிச்சிட்டு வந்தான், அவனா சண்டை போடுறான், அவனா போகிறான். என்னோட பொண்ணு என்னோட ஒய்ஃப் எல்லாம் பிடிச்சி இந்த மாதிரி கம்பியில் தள்ளி விட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப மனசு கஷ்டமாகவே ஆயிடுச்சு எனக்கு. ஏன் பண்ணுறாங்க, எதனால் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. நானும் ரொம்ப அடிமட்டத்துலேருந்து கஷ்டத்துலேருந்து தான் நானும் மேலே வரேன். எங்கள் அப்பா ஒன்றும் டாட்டா பிர்லா கிடையாது, எங்கள் நைனா ஒன்றும் பெரிய அம்பானி கிடையாது. நானும் பிளாட்ஃபார்மில் கடை போட்டு செருப்பு தைச்சி எப்படியாச்சும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் தான் சொல்லிட்டு நானும் வரலையா. ஒரு பேக்ரவுண்டு இல்லை எனக்கு. சப்போஸ் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்க என்னை பார்க்கலாம், இதுக்கு முன்னாடி பழசாக பார்க்குறவங்களும் என்னை பார்க்கலாம். ஏன் ஏதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. அந்த ஒரு சண்டையிலேருந்தே என்னோட மைண்டே கொஞ்சம் ரொம்ப டிப்ரெஷன் ஆகி ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டேன். சொல்லணும்னு தோணுச்சு, உங்ககிட்ட சொல்கிறேன். அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ டப்பாங் டப்பாங் ஸ்குவாட்.